ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல 2023 வெளிவந்த லாங்கன் கேட் அப்படிங்கிற பிலிப்பைன்ஸ் லாங்குவேஜ்ல வெளியான ஒரு தரமான வேற லெவல் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி படத்துல ஒரு சம்பவங்களும் அந்த கதைக்கு ஏத்த மாதிரி சும்மா தாறுமாறா வச்சிருப்பாங்க. அதனால பெரியவங்க மட்டும் பாருங்க. அதுக்கப்புறமா நான் எப்பவும் சொல்ற மாதிரி தான் வீடியோக்குள்ள போறதுக்கு மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் ஆர் ப்ளூடூத் பண்ணிக்கோங்க. அதே போல நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படம் ஆரம்பிச்சது ஒரு வீட்டை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள பார்த்தா இயேசு சிலுவருக்கு அதுக்கப்புறம் அது சாமி ரூம் போல ஒரு பாட்டி வந்து கும்பிட்டு இருக்காங்க. கர்த்தரே, நான் பண்ண பாவங்களுக்கு எனக்கு மன்னிப்பு கொடு. நான் தெரிஞ்சும் தெரியாமலும் ஏதாவது செஞ்சிருந்தா கூட என்ன மன்னிச்சிரு. நான் செஞ்சது எதுவுமே தவறானது கிடையாது. இருந்தாலும் தவறாப்பட்டிருந்தா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி இந்த கர்த்தர்கிட்ட வேண்டிட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் இந்த பாட்டி இந்த மாதிரி வேண்டிட்டு இருக்க இந்த சீன் அப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்த சீன் பார்த்தா அந்த பாட்டியை மறுபடியும் காட்டுறாங்க. இந்த பாட்டி துணி தச்சிட்டு இருக்கும்போதே அப்படியே இந்த படத்தோட டைட்டில் கார்டு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் டைட்டில் கார்டு முடிஞ்சதும் பார்த்தா இன்னொரு பாட்டியை காட்டுறாங்க. அந்த பாட்டி யாரா அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த ஃபர்ஸ்ட் காட்டாங்களா ஒரு பாட்டி, அந்த பாட்டியோட ஃப்ரெண்டு தான் இவங்க சமைச்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க இந்த பெரிய பாட்டியை அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் நம்ம பெரிய பாட்டி சின்ன பாட்டின்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பெரிய பாட்டி சாப்பிட்டு தூங்குது. ஆனா தூக்கமே வரல, திரும்பி படுத்துக்கிட்டே இருக்கு. இவங்க திரும்பி படுக்கும்போது பார்த்தா எதையும் நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீன் போயிட்டு இருக்க அந்த பக்கம் பார்த்தா ஒரு அலாம் வருது. டக்குன்னு பார்த்தா ஒரு பொண்ணு கட்டுறாங்க. இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அலாம் வச்சு எழுந்துட்டு டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் பாத்ரூம்குள்ள போயிடுறா. பாத்ரூம்குள்ள போயிட்டு ஜாலியா குளிச்சிட்டு இருக்கா. இவ குளிக்கிற சீன்ல கீழ இருந்து மேல வரைக்கும் அப்படியே ஜூமிங்ல கட்டுற மாதிரி ரொம்ப தெளிவா காமிச்சிருக்காங்க நம்ம கேமராமேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி குளிச்சு முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூ போயிடுறா. அதுக்கப்புறம் இன்டர்வியூ சூப்பரா பண்ணிடுறா. அந்த மேடம் இவளை பார்த்து, ஏய் சூப்பர்மா, வந்த கேண்டிடேட்ஸ்ல நீ ரொம்ப சூப்பரா பண்ணிருக்க, நீ மண்டேவே ஜாயின் பண்ண பாரு. அம்மா உனக்கு சிட்டி எல்லாம் ஓகேவா? அம்மா நீ ஜாயின் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துரு, அப்பதான் எங்க ரூம்லாம் செட் பண்ண முடியும், அப்பதான் நீ மறுநாள் காலையில கம்பெனிக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த மேடம் சொல்லிட்டு இருக்கா. அது ஹீரோனும் தேங்க்ஸ் பண்ணு சொல்லிட்டாங்கிறது கிளம்ப. அதுக்கப்புறம் சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோன் அம்மா கால் பண்றா. அம்மா உனக்கு விஷயம் தெரியுமா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. எப்படி உங்க பொண்ணு? நான் தான் அப்பவே சொன்னேன்ல எனக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அதுக்கு அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷம் கண்ணு, நீ பெரிய ஆளா வந்து அதை விட வேற என்ன பெரிய சந்தோஷம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கேக்குறாங்க, எப்படி ஆன்லைன் ஜாபா இல்லாட்டி நேர்ல போகணுமா அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஹீரோயின் சொல்றா, இல்ல நம்ம நேர்ல தான் வந்தாகணும், நான் இன்னைக்கு வரும்போதே ரூம் பார்த்துட்டு வந்துடுறேன், அப்பதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவங்க அம்மாவும் சரி ஓகேமா, நிறைய ஆளுங்க இருக்கிற இடமா பாரு, ரொம்ப கம்மியா இருக்கிற ஆளுங்கமா பாத்துக்காத, ரொம்ப சேஃபா இருக்கிற இடமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு போன் வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சரி ஓகேமா நான் பாத்துட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க கிளம்ப. அங்க ஒரு சார் வரப்பல அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நிமிஷம் வீடு தானே பார்க்க போற, நான் எங்க தெருக்கு பக்கம் ஒரு வீதி ஒன்று இருக்கு, அந்த வீதி ஃபுல்லாமே ரெண்டட் வீடு நிறைய இருக்கும், அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஒரு வீடு ஒன்று இருக்கு, அங்க போனா ரெண்டு பாட்டிங்க தான் இருப்பாங்க, உனக்கு வேணா அது செட் ஆகும்னு நினைக்கிறேன், நீ வேணா கேட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல நம்ம ஹீரோயின் சரிங்க சார் சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போறோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு எங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கு வெளியே நின்று கத்திக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். ஆனா யாருமே சவுண்ட் கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சின்ன பாட்டி இருக்கல, அந்த பாட்டி வந்து கேக்குது, யாரும் மணி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி. அது ஹீரோயின் சொல்றா, பாட்டி இங்க ரெண்டு வீடு இருக்குன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன், இங்க ரெண்டு வீடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு உடனே அந்த பாட்டியும் இங்க வீடு கிடையாது, நீ வேணா அங்க எதிரில் ட்ரை பண்ண, அப்புறம் அங்க ஒரு வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிரில் காட்டிட்டு இருக்கு. அதுக்கு உடனே ஹீரோயினும் சரி பாட்டி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கிறது போக இந்த சின்ன பாட்டியை பெரிய பாட்டி கூப்பிடுறாங்க. ஏய் என்னமாச்சு, யார் அந்த பொண்ணு, எதுக்கு இங்க வந்துட்டு போறா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு இந்த சின்ன பாட்டி சொல்றாங்க, இல்ல வீடு வேணுமா, அதான் வீடு காலியா இருக்கான்னு சொல்லி கேக்குது அந்த புள்ள, நான் வழக்கம் போல இங்க வீடு இல்ல அங்க எதிரில் இருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சிட்டேன், எப்படி ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே இந்த பெரிய பாட்டி எட்டி பாக்குறாங்க. எட்டி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்க தெரியல, ஒரு நிமிஷம் அந்த பொண்ணு கூப்பிடு, அந்த பொண்ணுக்கு வீடு இருக்குன்னு சொல்லி கூப்பிடுன்னு சொல்லிட்டு இந்த பெரிய பாட்டி சொல்லுது. உடனே இந்த சின்ன பாட்டியும் ஏமா ஒரு நிமிஷம் இங்க போகாதவா, வீட்டு ஓனர் அம்மா உன கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஹீரோயின் ஷாக்கா பாக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் இந்த சின்ன பண்ணி இந்த கடப்பக்கம் கூட்டு போயிடுறாங்க. இந்த பெரிய பாட்டி கேக்குது, யாருமா நீ, வீடு வேணும்னு சொன்னாங்க, என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க அது ஹீரோயின் சொல்றா, பாட்டி இல்ல நான் இங்க ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிருக்கேன், இங்க வீடு இருக்குன்னு சொன்னாங்க ஒரு சாரு, அதனாலதான் இங்க பார்க்க வந்தேன், இங்க வீடு இல்லைன்னா சொல்லுங்க பரவாயில்ல, நான் வேணா வெளியே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு உடனே இந்த பெரிய பாட்டி சொல்லுது, இல்ல ஒரு வீடு இருக்கு, ஆமா நீ தனியா இருக்கியா இல்ல கூட யாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது ஹீரோயின் சொல்றா, இல்ல நான் தனி தான், கூட எல்லாம் யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் இந்த பெரிய பாட்டி துணி தைக்கிறத விட்டுட்டு சரி ஓகே மாவா உள்ள போலாம்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போறா. நான் பொதுவாவே யாருக்கும் வீடு தர மாட்டேன், ஆனா உன்னை பார்த்த பிறகு எனக்கு என்னமோ வீடு தரணும்னு சொல்லி தோணுது, எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா கண்டிப்பா வயசுல தான் இருந்திருப்பா, அதனால உன்னை பார்க்கும்போது எனக்கு வீடு தரணும்னு சொல்லி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி உள்ள கூட்டு போயிட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ள போக ஹீரோயின் பாத்துக்கிட்டே இருக்கா. ரொம்ப பழைய வீடா இருக்கு, ஆனா அந்த வீடு ஏதோ மர்மமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பாட்டி கிட்ட ஹீரோயின் கேக்குறா, பாட்டி இவ்வளவு பெரிய வீடா இருக்கு, வாடகை எவ்வளவு கேப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த பாட்டி சொல்லுது 1000 ரூபாய் போதும் அப்படின்னு சொல்லி. உடனே ஹீரோயின் ஷாக் ஆவரா, வெறும் 1000 ரூபாயா பாட்டி, நீங்க எதுவும் விளையாடல அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த பாட்டி சொல்லுது, இல்ல அமௌண்ட்டை பத்தி விஷயம் கிடையாது, எனக்கு மனுஷங்களா இருக்கணும், நாங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் வீட்டுல இருக்கோம், ஒரு மன திருப்திக்காக தான் உன்னை வீட்டுல வைக்கிறோம் சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன பாட்டி நம்ம ஹீரோனுக்கு வீடு ஃபுல்லா சுத்தி காட்ட நம்ம ஹீரோனை சுத்தி பாத்துக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பாட்டி கேக்குது, சரிமா சாப்பாடெல்லாம் எப்படி, சாப்பாடு நான் எங்களுக்காக சமைப்போம், நீ வேணா பே பண்ணிடுறியா, கூட சேர்ந்து இன்னொரு 500 பே பண்ணு போதும், 1500 ரூபாய் கொடு, நீ 3 வேளை சாப்பிட்டுக்கலாம், அப்புறம் இந்த வீட்டுல தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூம் கட்டுறாங்க. உடனே ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா, பாட்டி என்ன சொல்றீங்க, இது ரொம்ப அதிகம், எனக்கு கண்டிப்பா ஓகே, எனக்கு டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்லிட்டு கிளம்புறா, சரி ஓகே பாட்டி நான் மண்டே தான் ஜாயின் பண்ணுவேன், நான் சண்டே நைட் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டு கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயின் வீடு கட்டுறாங்க. நம்ம ஹீரோனும் ஹீரோன் அம்மா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட 2 தங்கச்சிங்க,
இவங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, மா வேலையும் சூப்பரா இருக்கு, அதை விட நான் ரெண்ட் பார்த்தேன் இல்லையா, அந்த இடத்துல 2 பாட்டிங்க தான் இருக்காங்க, வெறும் 1000 ரூபாய்க்கு வீடு தந்திருக்காங்கம்மா. அது மட்டும் இல்லாம ஃபுட்டும் அவங்களே தந்துடுறாங்களாம், அதுக்கும் வெறும் 500 ரூபாய் தானாமா. சோ காசு ஃபுல்லா சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அதுக்கு உங்க அம்மா சொல்றா, என்ன இது எனக்கு என்னமோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, கொஞ்சம் பாத்துக்கோமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோயின் சொல்றா, மா நீ நேர்ல பாத்திருந்தா நீயே ஆச்சரியப்படுவ, எனக்கு என்னமோ அவங்க 2 பாட்டி ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுறாங்க, இந்த காலத்துல யாருமே அப்படி இருப்பாங்க, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்றாங்க, என்னமோமா நீ என்ன வேணா சொல்லு, நிறைய நியூஸ் பாக்குறோம், டிவி பேப்பர்லாம் பாக்குறோம், சோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நிறைய பிரச்சனை பண்றாங்க, அதனாலதான் நான் சொல்றேன், எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அது கூட நீ ஹீரோயினும், எப்ப பாரு உனக்கு இதே வேலைதாமா, சரி போ நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஊருக்கு கிளம்பிடுறா. ஊருக்கு கிளம்பி கம்பெனில ஜாயின் பண்ணிடுறா. கம்பெனில ஜாயின் பண்ணும்போது எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப டீம் லீடர் மாதிரி ஒருத்தர் இருக்கான், அவன் நம்ம ஹீரோயின் ஷோல்டர் வச்சு ஒரு மாதிரி அழுத்துறான். அது ஹீரோனுக்கு புதுசா இருக்கு, என்னது இந்த மாதிரி பண்றாங்க, சரி ஓகே சிட்டில இந்த கலாச்சாரம்லாம் கேஷுவலா தான் இருக்கும், நம்ம இதை பெருசா எடுத்துக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அதுக்கப்புறம் சாப்பிட போறா. சாப்பிடும் போது ஹீரோன் ஒரு பொண்ணு சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டிஎல் இருக்கான்ல, அவன் கரெக்டா வந்து ஹீரோன் கிட்ட பேசுறான், என்ன லைலா கம்பெனி எல்லாம் பிடிச்சிருக்கா, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணை பத்தி ஜாடமடையா பேசுறான். அது ஹீரோன் சிரிச்சு பேசிட்டு இருக்கா. இவங்க இந்த மாதிரி பேச இந்த பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கால, அவர் ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோன் பஸ்ல போயிட்டு இருக்கா. பஸ்ல போகும்போது இந்த டிஎல் இருக்கான்ல, அவனும் கூட வரான். ஆனா பார்த்தா அவன் நம்ம ஹீரோயின் மேல படுத்து தூங்கிட்டு வர்றது, அதுக்கப்புறம் மேல சாஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லி ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கிறான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீன் போயிட்டு இருக்க. அடுத்த சீன் பார்த்தா அந்த டிஎல் இருக்கான்ல, அவனும் ஒரு பொண்ணும் பயங்கரமா சம்பவம் பண்றாங்க. அது எங்கன்னா பாத்ரூம்ல. இவங்க இந்த மாதிரி பாத்ரூம்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இருக்கால, அவ ரெஸ்ட் ரூம் வரா. வரும்போது பார்த்தா இவங்க ஹேண்ட் வாஷ் பண்ற இடத்துல இந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. உடனே அவன் என்ன பண்றான் அப்படின்னா, சம்பவம் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் கையை ஒதுரி விட்டாங்கிறது போக அவளுக்கு அதே ஞாபகமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கேண்டீன்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தால, அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றா, பாத்து கொலையில அவன் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி, எல்லா பொண்ணுங்கிட்ட ஈஸியா பழகுவான், ஆனா அதே நேரத்துல அவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சீக்கிரமா முடிச்சுப்பான், அவன் கை வைக்காத பொண்ணுங்களே கிடையாது, ஒருவேளை நீ அட்ஜஸ்ட் பண்ணி போல அப்படின்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவான், அவன் இதான் அவன் பொழப்பாவே வச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு இந்த மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா அவ ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் வரா. இவங்க சாவி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெரிய பாட்டி சின்ன பாட்டியும் இவகிட்ட நல்லா பேசுறாங்க. நம்ம ஹீரோனும் ரொம்ப சிரிச்ச மாதிரி ஹாப்பியா இருக்கா. அந்த பாட்டி கூட்டு போய் ஒவ்வொரு ரூமா காட்டுது. இங்க பாருமா, இந்த ரூம் நீ யூஸ் பண்ணிக்கலாம், இது நாங்க யூஸ் பண்ற ரூம் தான், இருந்தாலும் நீ யூஸ் பண்ணிக்கலாம், உனக்கு அந்த இடம் மட்டும் கிடையாது, நீ இந்த இடத்த கூட யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ரொம்ப தாராளமா நிறைய விஷயத்தை ஷேர் பண்றாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் அமைதியா பாத்துட்டு இருக்க. அந்த சின்ன பாட்டி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குது. இந்தாமா பெரிய பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க உனக்காக கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க, இந்த போட்டுக்கோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டி போன பிறகு நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளும் இந்த டிஷர்ட் போடுறா. சொன்ன மாதிரி பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் பெட்ல உட்காந்துட்டு இருக்கா. எப்படியோ ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு, சரி அம்மாக்கு பேசுவோம் சொல்லிட்டு அவங்க அம்மா கால் பண்றா. அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நான் சொல்லல அவங்க ரொம்ப நல்லவங்க தான், இப்ப கூட எனக்கு டிஷர்ட் கொடுத்துருக்காங்க, அது பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ பேசிட்டு இருக்கா. அதுக்கு அவங்க அம்மாவும் ஓகேடா கண்ணா பத்திரமா இரு, டைமுக்கு சாப்பிடு, ஏதாவது ஒண்ணு எனக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுக்கு ஃபோன் வச்சிடறா. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுது. அந்த சின்ன பாட்டி இருக்குல்ல, அவங்க வந்து நம்ம ஹீரோனு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனும் வரா. இந்த பெரிய பாட்டி சின்ன பாட்டி இவங்களாம் சேர்ந்து சாமி கும்பிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோனும் சேர்ந்து சாமி கும்பிடுறா. இவங்க சாமி கும்பிட ஹீரோன் சைட்ல பாக்குறா. அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சாமி கும்பிடுறாங்க ஓகே, ஆனா அந்த இடமே கொஞ்சம் இருட்டா இருக்கு, சரி என்னவோ இருந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோன் அமைதியா இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சு அடுத்த சீன் பார்த்தா எல்லாரும் சாப்பிடுறாங்க. அப்ப அந்த பெரிய பாட்டி பேசுறாங்க, என்னம்மா நீ சாமியெல்லாம் கும்பிட மாட்டியா, உங்க வீட்டுல உங்க அம்மா எப்படி, உங்க ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்லலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் சொல்லிட்டு இருக்கா, இந்த பாட்டியும் ஃபேமிலி அப்புறம் கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தவங்க டான்ஸ் பத்தி பேசுறாங்க. என்னம்மா உனக்கு டான்ஸ் பிடிக்குமான்னு சொல்லி சொல்ல, அதுக்கு இந்த சின்ன பாட்டி சொல்றாங்க, நான் ரொம்ப நாளா சூப்பரா டான்ஸ் ஆடுவேன், நீ பாக்குறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாட்டி டான்ஸ் ஆட இந்த பெரிய பாட்டி டான்ஸ் ஆடுறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோன் ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீன் முடிய அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோன் குளிச்சிட்டு இருக்கா. பக்கத்துல டக் டக்னு சவுண்ட் கேக்குது. ஏன்னா அது ஒரு மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ட்ரெஸ் போட்டுக்கிட்டே வெளியே வந்து பாக்குறா. வெளியே வந்து பார்த்தா பக்கத்து ரூமுக்கு இங்கிருந்து பாக்குற மாதிரி ஒரு சின்ன ஹோல் இருக்கு. அந்த ஹோல் வழியா பார்த்தா யாரோ ஒரு பையன் இருக்கான். இவ பார்க்கும்போது அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னு இருக்கான். உடனே அதை பார்த்துட்டு சுச்சோ இதெல்லாம் பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு திரும்பிக்கிறா. அதுக்கப்புறம் அதை யோசிச்சுக்கிட்டே அங்கிருந்து ஆஃபீஸுக்கு கிளம்ப. ஆஃபீஸில் பார்த்தா அந்த டிஎல் இருக்கான்ல, அவன் இவகிட்டே வளைஞ்சிட்டு இருக்கான். லைலா அப்புறம் எப்படி ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே குட்டி போட்ட போன மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாம சாப்பிடும் போதும் சரி, கேண்டீன்ல இருக்கும்போது சரி, இவளை விட்டு போகாம இவ கூடயே சுத்திக்கிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி பண்றது நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்கால, அவளும் பாக்குறா. சார் என்ன எப்ப பாரு அவ கூட சுத்திட்டு இருக்கீங்க, என்ன லைலா உங்களுக்கு வசியம் எதுவும் வச்சுட்டாளா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவன் எதுவுமே பதில் சொல்லாம அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோன் வீட்டுல இருக்கா. வீட்டுல இந்த சின்ன பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உனக்கு என்னவா சாப்பாடு வேணும், நான் அன்னைக்கு தான் சமைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன சமைக்கிறாங்களோ அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோனும் இல்ல பாட்டி நீங்க என்ன வேணுமோ சமைங்க, நீங்க என்ன சமைச்சாலும் நான் சாப்பிட ரெடி, எனக்கு ஒரு இஷ்யூ கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. அந்த பெரிய பாட்டி அங்க வராங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் அந்த பெரிய பாட்டி வரதுக்குள்ள சரி பாட்டி நீங்க சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அப்புறம் அந்த பெரிய பாட்டி வந்து பேசுறா, என்ன சும்மா தொண தொணன்னு பேசிக்கிட்டு
பேசிக்கிட்டு இருக்க, நீ பேசுறது வெளிய வரைக்கும் கேக்குது, வந்தியா வேலை மட்டும் செய், சும்மா தொண பேசிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி கண்டிக்க, அதுக்கு அவளும் எனக்கு அப்படி சொல்லிட்டீங்க, நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன், இருங்க சமைக்கிறேன் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை கட்டுறாங்க. பெட்ல படுத்துட்டு இருக்கும்போது அந்த ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோலையும் பாக்குறா. அதை பார்க்கும்போது அவளுக்கு ஒரு விஷயம் தோணுது, சரி இதையே நம்ம வெட்டி பார்க்கணும், அது யார் வீடா இருந்தானே யார் ரூமா இருந்தானே அதை நம்ம பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஹோல் அரைச்சிடறா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோன் லீவ்ல ஊருக்கு வரா. ஊருக்கு வரும்போது 2 தங்கச்சிங்களும் இருக்காங்கல்ல, ஐ அக்கா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓடி வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவங்க அம்மா தங்கச்சிங்கன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறா. இவங்க எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க தங்கச்சி கிண்டல் அடிக்கிறாங்க, எனக்கா ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஹீரோயின் சொல்றா, ஏய் அமைதியா இருங்க, சும்மா ஓட்டாதீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அக்கா இன்னும் ஸ்டில் சிங்கிள் தான் அப்படி சொல்லி ஹீரோயின் பெருமையா சொல்லிட்டு இருக்கா. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசி முடிச்சுட்டு லீவ்ல என்ஜாய் பண்ணிட்டு அங்கிருந்து முடியும் வேலைக்கு வந்துடுறா. வேலைக்கு வந்து இங்க வீட்டுல கட்டுறாங்க. வீட்டுல பார்த்தா வழக்கம் போல அந்த 2 பாட்டியும் நம்ம ஹீரோனை சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அந்த பையன் இருக்கான்ல, அவன் அந்த ஸ்பாட்டுக்கு வரான். அவனை பார்த்த உடனே ஹீரோன் ஒரு மாதிரி வெக்கப்படுறா. ஆக்சுவலா அந்த பையன் யாரு அப்படின்னா இந்த பெரிய பாட்டி இருக்காங்கல்ல, அவனுடைய பேரன் தான் அவன். ஆனா அந்த பெரிய பாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதுனால அவனை கூட வச்சுக்காம பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, இவங்களோட வீடு தான் அது, அதை ரெண்டுக்கு விடாம இவனுக்கு தனியா வச்சிருக்கா. இப்போ அவன் பாட்டி கிட்ட வரும்போது பயந்து தான் வரான். பாட்டிமா நான் எக்ஸாம் போறேன், உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம்னு சொல்லி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, அதுக்கு உடனே இந்த பெரிய பாட்டியும் ஓகேப்பா அப்படின்னு சொல்லி அவனை பிளஸ் பண்றான். இந்த பையன் இந்த மாதிரி இந்த பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோன் அந்த பையனே பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் அந்த பாட்டியே அந்த பையன் கிட்ட நம்ம ஹீரோன் அறிமுகப்படுத்துறா. இங்க பாருப்பா, இவ பேர் லைலா, நம்ம வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கா, ஆக்சுவலா ஒரு கம்பெனில தான் வேலை செய்யறா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அது உடனே அவனும் ஹாய்ங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இவன் இந்த மாதிரி அங்கிருந்து போக ஹீரோயின் பாத்துக்கிட்டே இருக்கா. ஹீரோயின் இந்த மாதிரி இந்த பையனை பாக்குறது நம்ம பெரிய பாட்டி இருக்கால, அவளும் பாக்குறா. இந்த சீனை பார்க்கும்போது இந்த பெரிய பாட்டி பாக்குற லுக்கே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும்னு தோணும். அதுக்கப்புறம் ஹீரோன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கிருந்து போக நம்ம ஹீரோன் போன பிறகு ஹீரோனே பார்த்துட்டு இருக்கா அந்த பெரிய பாட்டி. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சு அடுத்த சீன் பார்த்தா ஈவினிங் ஆயிடுது. வழக்கம் போல இந்த பெரிய பாட்டி சின்ன பாட்டி அப்புறம் நம்ம ஹீரோயின் இவங்க 3 பேர் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சாமி கும்பிடும் போதே இந்த பெரிய பாட்டி சின்ன பாட்டி பண்ற விஷயங்கள்லாம் நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம இந்த பெரிய பாட்டி இருக்கால, அவரே டேபிள் உட்காந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விதமா கத்துறா. அது மட்டும் இல்லாம வித்தியாசமா நடந்துக்கிறா. இவன் இந்த மாதிரி பண்றத பார்த்து நம்ம ஹீரோனுக்கு ஷாக் ஆயிடுது. ஐயோ இந்த பெரிய பாட்டிக்கு என்னாச்சு, நல்லா தானே இருந்தாங்க, இப்போ நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் விட்டா போதுனா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன் ரூமுக்கு போயிடுறா. ரூம் போய் படுத்துட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு இதே ஞாபகமா இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இவன் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது கீழே பார்த்தா யாரோ கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரா கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா யாரோ ஒரு பொண்ணு கீழே நின்று இருக்கா. அதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணை காணோம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும் எங்கடா போயிட்டு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சரி ஓகே யாரோ எங்க அப்படியே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்ப சைட்ல பார்த்தா அந்த ரூம்ல இருந்து ஒரு மாதிரியா சவுண்ட் கேக்குது. உடனே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி டவுட் வருது, என்னடா ஒரு மாதிரியா சவுண்ட் கேக்குது அந்த ரூம்ல இருந்து, அப்படி என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த ஹோல் வழியா பார்த்தா அந்த பையனும் இப்போ வந்தாலும் ஒரு பொண்ணும் அவங்க 2 பேருமே சும்மா தாறுமாறா சம்பவம் பண்றாங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோன் ஷாக் ஆயிடுறா. ஐயோ என்ன இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. ஏன்னா நம்ம ஹீரோயின் இதான் ஃபர்ஸ்ட் சம்பவத்தை நேரில் பாக்குறா. அதனால அவளுக்கு படபடன்னு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனா இந்த பக்கம் பார்த்தா அந்த பையனும் பொண்ணும் சவுண்ட் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு யாரா அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, இந்த பையன் காலேஜ் படிக்கிறான்ல அவங்க கூட பிடிக்கிற பொண்ணு தான் அது. இவங்க 2 பேரும் லவர்ஸ். இப்ப பாட்டிக்கு தெரியாம இந்த மாதிரி அப்பப்ப சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் இதை பார்க்க கூடாதுன்னு சொல்லி அமைதியா போயிடுறா. அதுக்கப்புறம் என்னதான் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதை வந்து பார்க்க அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் அவளும் பார்க்க இந்த பக்கம் அவங்க பயங்கரமா சம்பவம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சம்பவம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கா. கடைசியில பார்த்து முடிச்சுட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்க. அப்ப அவன் சொல்றான், ஏய் மெதுவா சத்தம் போடாத, இப்ப இந்த ரூம்ல யாரும் இல்லைன்னு நினைச்சுக்காத, யாரோ ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவளுக்கு எது கேட்டுக்கிட்டு தொலைய போகுது, அப்புறம் என் பாட்டிக்கிட்ட போய் சொல்லிடுவா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். உடனே இவளும் அப்படியே பேபி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் இதே நினைச்சு படுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தா பயங்கரமா சவுண்ட் வருது. மறுபடியும் ஹீரோயின் அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எட்டி பார்க்கறா. மறுபடியும் எட்டி பார்க்க சொன்ன மாதிரியே 2வது ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி அவங்க நைட்டு பூரா சம்பவம் போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோனுக்கு அதை பார்க்க அவளால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுறா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீன் போயிட்டு இருக்க அந்த பொண்ணு ஒண்ணுமே தெரியாத மாதிரி சம்பவத்தை முடிச்சுட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா மறுநாள் காலையில் விடிஞ்சிருது. இவங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோன் வந்து பாட்டி நான் இங்க சாப்பிடல, இன்னைக்கு நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அவன் அங்கிருந்து போகும்போது இந்த பையன் இருக்கான்ல அவன் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கான். இவன் அந்த பொண்ணு பார்க்கறதே இந்த பாட்டி பார்த்துறான். அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேஷுவலா இருக்க நம்ம ஹீரோன் ஆஃபீஸ்ல கட்டுறாங்க. இவ ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணாம இதையே வச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வழக்கம் போல மறுபடியும் நைட் ஆயிடுது. நைட் பார்த்தா அந்த பையனும் அந்த பொண்ணு சேர்ந்து சும்மா தாறுமாற சம்பவம் பண்றாங்க. இந்த சீனை பார்க்கும்போது டேய் என்னடா எப்பவாவது பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்தா டெய்லி பண்ணிட்டு இருக்கீங்க, டேய் பாத்துடா உங்க பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கு, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது இந்த சீனை பார்க்கும்போது. அதே மாதிரி உங்க பயங்கரமா சம்பவம் பண்ண நம்ம ஹீரோன் இருக்கால, அவளும் போய் அதை என்ஜாய் பண்ணி பாக்குறா. அவளுக்கு அதை பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. இந்த மாதிரி நம்மளும் பண்ண நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ரொம்ப ஆசையா வருது. அதுக்கப்புறம் அவங்க சம்பவத்தை முடிச்சுட்டு அங்க பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோன் அமைதியா போயிடுறா. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, நம்ம எத்தனை நாள் அப்படியே பண்ணிட்டே இருப்போம், உங்க பாட்டி வேற ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொல்ற, எப்படி நம்ம லவ் ஏத்துப்பாங்களான்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க அதுக்கு இவன் சொல்றான், லவ் கூட விடு, இப்ப நம்ம பண்றது மட்டும் பாட்டிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன கொன்னே கொன்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். உடனே அவ இல்லடா உன்னை விட்டு என்னால இருக்கவே முடியாது, நீ ஏதாவது பண்ணி ஒத்துக்கவே உங்க பாட்டியை, நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல அதுக்கு அவனு சொல்றான், ஏய் எனக்கும் அப்படிதாண்டி, உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது, ஆனா என்னதான் பண்றது நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், கண்டிப்பா என்னோட பாட்டி எப்படியா நான் ஒத்துக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பேசிட்டு இருக்க மறுபடியும் அந்த பொண்ணு அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அந்த மாதிரி அவங்க சம்பவம் போயிட்டு இருக்க மறுநாள் காலையில் விடிஞ்சிருது. நம்ம ஹீரோயின் பெட்லயே படுத்துட்டு இருக்கா. அப்ப அந்த ஃப்ரெண்டு பொண்ணு ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிடுறா, ஏய் லைலா நீ இன்னைக்கு ஆஃபீஸ் வரலையா, என்ன இவ்வளவு நேரம் ஆயும் காணோம்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயின் சொல்றா, இல்ல கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் இப்பதான் பாஸ்க்கு லீவ் சொன்னேன், இன்னைக்கு
நாளைக்கு நாள் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி படுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த ரூம்ல சம்பவம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல இவங்க போயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கறா. எட்டி பார்த்தா அந்த பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு இன்னும் ரூம்ல தான் இருக்கு. ஆக்சுவலா அவங்க 2 பேரும் நைட்டு சம்பவம் பண்ணாங்கல்ல சம்பவத்தை ரொம்ப நேரம் பண்ணி டயர்டா எப்படி தூங்கி இருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு எழுந்து அவசர அவசரமா ரெடிட்டு இருக்கா. ஐயோ விடிஞ்சிருச்சா இப்போ யாருன்னா பார்த்தா என்ன ஆகுறது, சரி யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு அவர் டேடி போக டக்குன்னு பார்த்தா அந்த பாட்டி வந்துடுறாங்க. அந்த பாட்டி வந்தோடனே பயப்பட ஆரம்பிச்சிடறா. உடனே அந்த பாட்டி சொல்றாங்க வாமா வா நல்லா தூங்கிட்டியா, என் பேரை சொல்லிட்டு தான் போனா, நீ கிளாஸ்மேட் தூங்கிட்ட லேட் நைட் வந்த அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கியாமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அந்த பாட்டி இந்த மாதிரி கேட்டதும் அந்த பொண்ணுக்கு ஒரே பயமா இருக்கு. ஐயோ என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே ஒரு மாதிரியா இருக்கேன்னு சொல்லிட்டு அவ பயந்துகிட்டே வரா. இது எல்லாத்தையும் ஹீரோன்னு பாக்குறா. அதுக்கப்புறம் அந்த பாட்டி அந்த பொண்ணு அங்கிருந்து போக அந்த பாட்டி சொல்றாங்க வாமா சாப்பிடு, எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போனா எப்படி, வந்து சாப்பிடுவாமான்னு சொல்லிட்டு அவளை சாப்பிட கூப்பிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணு பயந்துகிட்டே இருக்கா. அப்புறம் அந்த பாட்டி பேர் கேக்குது உன் பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லி. இவளும் சீனான்னு சொல்ல ஓ சீனாவா நல்ல பேர், சரிம்மா அப்பா அம்மா என்ன பண்றாங்க, உங்க சொந்த ஊர் எது அப்படின்னு சொல்லி அவளை பத்தி மொத்தத்தையும் விசாரிக்கிறா அந்த பாட்டி. எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு பயந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாட்டி சொல்லுது சரி சரிம்மா சாப்பிடு, ஏன் தயக்கப்படுற, உனக்கு என்னென்னவோ கேட்டு சாப்பிடு, இதுவும் உன் வீடு மாதிரி தான், நீ எப்ப வேணா வீட்டுக்கு வரலாம், இந்த வீட்டுல நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் தான் இருக்கோம், என் பேரனே பக்கத்து வீட்டுல தான் இருக்கான், அதனால வீட்டுல வேற யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவ பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோன்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பாத்துட்டு இருக்க. அப்புறமா சாப்பிட்டு நல்லா இருக்கா, நீ குடிச்ச ட்ரிங்க் அது சூப்பரா இருக்கான்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த பொண்ணு பாத்துட்டு இருக்கு. உனக்குங்க இந்த ட்ரிங்க் பிடிக்கும், உனக்கு ஆம்பளைங்க கிட்ட இருந்து வர வேற ஒரு ட்ரிங்க் தானே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியா பேசுறா அந்த பாட்டி. அந்த பாட்டி இந்த மாதிரி பேச அந்த பொண்ணு ஷாக்கா பாக்குது. அதே நேரத்தில் அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி மயக்கமா வருது. அதுக்கு உடனே அந்த பாட்டி சொல்றா உன்ன மாதிரியான பொம்பளைங்களுக்குலாம் என்னோட தண்டனையே வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி பேசிட்டு இருக்க. அந்த பொண்ணு கீழே விழுந்துறா. கீழே விழுந்து அந்த பொண்ணு ஒரு மாதிரி துடிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோன் பயந்து ரூமுக்கு போயிடுறா. ரூம் போயிட்டு கை காலெல்லாம் உதிருது. அதுக்கப்புறம் அந்த பாட்டி இந்த பொண்ணு ரொம்ப கேவலமா ரொம்ப மோசமா திட்டிட்டு இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி இந்த பொண்ணு திட்டுற எல்லாமே நம்ம ஹீரோன் கேக்குது. இந்த பக்கம் பார்த்தா அந்த பொண்ணுக்கு வாயில் நுர வந்து அப்படியே துடிச்சு இறந்தே போயிடுறா. அவ இறந்து போன பிறகு அந்த பாட்டி இந்த பொண்ணு அங்கிருந்து இழுத்துட்டு போக இந்த சீன் அப்படி முடிச்சிருக்கு. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோனை கட்டுறாங்க. அப்ப வழக்கம் போல சின்ன பாட்டி இருக்கும் இல்லையா, அதை நம்ம ஹீரோனை ப்ரே பண்ண கூப்பிடுது. அதுக்கப்புறம் இந்த முறை பார்த்தா அந்த பெரிய பாட்டி சின்ன பாட்டி அப்புறம் நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த பாட்டியோட பேரன் இருக்கான்ல இவங்க 4 பேரும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரே பண்ணி முடிச்ச பிறகு வழக்கம் போல சாப்பிடுறாங்க. அப்ப இந்த பையன் கேட்கறான் பாட்டி சீனாவை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த பாட்டி சொல்றா காலையிலே எழுந்து கிளம்பிட்டாப்பா, போகும்போது கூட சாப்பிட்டு தான் போனா, எங்கிட்ட கூட சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, உண்மையிலே உன் ஃப்ரெண்ட் ரொம்ப சூப்பரான ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவன் பாட்டி ஒரு மாதிரி டவுட்டா பாக்குறான். அதுக்கப்புறம் அந்த பாட்டி சொல்றா ஆமாமா அவங்க அப்பா வந்திருந்தாரு, அவங்க அப்பா வந்த பிறகு அவங்க அப்பா கிட்டே நான் கொடுத்தேன், அவங்க அப்பா பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போயிட்டாரு, நீ வேணா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோயேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்ல. அதுக்கப்புறம் அவன் மையா பாத்துட்டு இருக்க. அந்த பாட்டி சொல்லுது சரி அவன் ஃப்ரெண்டா இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு சொல்றான் இல்ல அவன் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி. அது கூட அந்த பாட்டி சொல்றா சரி உன் ஃப்ரெண்டு தானே நேரா போ, ஜீசஸ் கிட்ட நான் உப்பு கொட்டி வச்சிருக்கேன், நீ போய் முட்டி போட்டு நான் எதுவுமே பண்ணல நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் சொல்லு போ அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா சத்தியமான சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவங்க கிட்ட இந்த பாட்டி சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டே இருக்கா. இந்த பையன் அந்த பாட்டி சொன்ன மாதிரி போய் உப்பு மேல முட்டி போட்டு ஜீசஸ் கிறிஸ்ட் நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், சீனா என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அதை பாத்துட்டு இருக்கா. அப்ப இந்த பாட்டி கேஷுவலா திரும்பி பாக்குறா. திரும்பி பார்க்கும்போது ஹீரோயின் எதுவுமே தெரியாத மாதிரி அமைதி திரும்பிக்கிறா. என்னடா ஃபேமிலி இது, ஏன் இந்த மாதிரி இந்த பாட்டி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா அந்த பையனை கட்டுறாங்க. இவன் உப்புல முட்டி போட்டான்ல அதெல்லாம் முட்டியெல்லாம் பெயின் ஆயிடுச்சு. இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இவன் ரூம் கதவு யாரும் தட்டுற மாதிரி இருக்கு. யாராவது தட்டுறாங்கன்னு சொல்லி பார்த்தா வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோயின் தான். இவனும் ரூம்குள்ள நம்ம ஹீரோயின் கூப்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வரா. ரொம்ப பெயினா இருக்கான்னு சொல்லி ஹீரோயின் கேட்க அதுக்கு அவன் சொல்றான் இல்லங்க பரவாயில்ல பெயின்லாம் அவ்வளவா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் அவளுக்கே டக்குன்னு சுயனே வந்துருது. ஐயோ நான் ஏன் இப்ப இங்க வந்தேன், நான் ஒருத்தி ஃபீலிங்கா இருக்குன்னு சொல்லி வந்துட்டேன், இது அந்த பாட்டி பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இங்க நான் சும்மா தான் வந்தேன், நீங்க வேற காலில் அடிபட்டு இருந்தீங்க, காலைல உங்க ஃப்ரெண்டு வேற போயிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, சரி அதான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்னு வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அங்க இருந்து போக அவன் டக்குன்னு என்ன பண்றான் அப்படின்னா லைலா ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறான். நம்ம ஹீரோன் ஷாக்காக நிக்கிறா. டக்குன்னு இவன் என்ன பண்றான் அப்படின்னா நில்லுங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அந்த மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்றான். இவன் நம்ம ஹீரோனை ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இவன் நோண்ட ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நம்ம ஹீரோனால எதுவுமே சொல்ல முடியல, ஆனா அதை என்ஜாய் பண்றதான்னு கூட தெரியல, ஜஸ்ட் அந்த மொமெண்ட் அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா இவனை வச்சு சும்மா பங்கமா சம்பவம் பண்றான். ஹீரோனை இப்பதான் ஃபர்ஸ்ட் சம்பவம் பண்றதுனால பெயினா இருக்கும் போல பயங்கரமா கத்துறா. உடனே இந்த சீனை கட் பண்ணிட்டு வெளியே கட்டுறாங்க. வெளியே பார்த்தா அந்த பாட்டி பழைய பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க அந்த பாட்டை கேட்கும் போது அந்த பாட்டு சவுண்டோட சேர்த்து இவங்க போடுற சவுண்ட் வருது. அப்புறம் டக்குன்னு இந்த பாட்டி என்ன பண்ணுது அப்படின்னா பாட்டு ஆஃப் பண்ணிட்டு ரெண்டா சவுண்ட் ஒரு மாதிரி கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி தான் உசாரான ஆளாச்சு சொல்லவே தேவையில்ல. ரூம் கிட்ட போய் ஒரு ஓட்ட வழியை எட்டி பார்த்தா. எட்டி பார்த்தா நம்ம ஹீரோனும் அந்த பையனும் அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாம வேற மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறா. ஐயோ இது ரொம்ப தப்பான விஷயம் சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறா. அவன் அந்த பக்கம் கோவப்பட ஹீரோனை வச்சு சும்மா நச்சுன்னு இறக்கிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இறக்கி முடிச்சு ஒரு வேலையை சம்பவம் பண்ணி முடிக்க நம்ம ஹீரோனுக்கு பிளட்டே வந்துருது. அதை பார்த்த உடனே அவனு ஷாக் ஆயிடுறான். ஏய் இதுக்கு முன்னாடி நீ பண்ணதே இல்லையா, இப்பதான் ஃபர்ஸ்ட் பண்றியான்னு சொல்லி அவன் கேட்க ஹீரோயின் பயங்கரமா ஆரம்பிச்சிடறா. நம்மள மீறி தப்பு பண்ணிட்டோம், இத்தனை நாள் இவ்வளவு கண்ட்ரோலா இருந்தோம், ஆனா இப்போ இப்படி பண்ணிட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுதுகிட்டே ரூம்குள்ள ஓடி வந்துடுறா. இந்த பாட்டியை ஒழிச்சுக்கிறாங்க. அப்புறம் ரூம்குள்ள வந்து அவங்க அப்பா அம்மா போட்டோ இருக்கும்
இல்லையா அதெல்லாம் பாக்குறா. அம்மா நான் தப்பு பண்ணிட்டேமா, என்ன மன்னிச்சிருமா, நான் இந்த மாதிரி பண்ணிருக்கூடாது, நான் உங்க பேரை காப்பாத்தல, நீங்க என்ன ஒழுக்கமா வளர்த்தீங்க, நான் என்ன மீறி தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப அழ ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல தூங்கிடுறா. இவ தூங்கின பிறகு அந்த பெரிய பாட்டி இருக்கால அவ உள்ள வரா. உள்ள வந்து மெதுவா கீழே பாக்குறா. கீழே பார்த்தா அந்த பிளட் வந்துச்சுல்ல அதை எடுத்து பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிடறா. ஐயோ இது ரொம்ப பாவம், ஒரு பொண்ணோட பாவம் அப்படிங்கிறது சாதாரணது கிடையாது, இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பேரன் தான் சொல்லிட்டு அவன் மேல கோவப்படுறா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாலும் தெரியல நம்ம ஹீரோயின் இருக்கால அவளை தொட்டு தடவியும் விடுறா. அதுக்கப்புறம் அவ சரி தூங்கட்டும் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் சொல்லிட்டு அங்கிருந்து போக நம்ம ஹீரோயின் எழுந்து பாக்குறா. ஏன்னா யாரோ வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி. ஆனா எழுந்து பார்த்தா அதுக்குள்ள அந்த பாட்டி எங்கிருந்து போயிட்டாங்கல்ல, அதனால வேற யாரும் இல்ல. மறுபடியும் ஹீரோயின் படுத்துக்கிறா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயினே வந்து சின்ன பாட்டி கேட்கறா, பாட்டி நீங்க ப்ரே பண்ணலையா அப்படின்னு சொல்லி. அதுக்கு இந்த சின்ன பாட்டி சொல்றாங்க இல்ல இல்லம்மா இன்னைக்கு ப்ரே பண்ண வேணாம், பெரிய பாட்டி சொன்னாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஏதோ தீட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, சோ அதனால இன்னைக்கு எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தாங்க, அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி இந்த சின்ன பாட்டி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பெரிய பாட்டி இருக்காங்கல்ல அவங்க சர்ச்சுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஃபாதர் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறாங்க. ஃபாதர் என்ன மன்னிச்சிருங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் என் சம்பந்தப்பட்ட பேரனோ வேற யாரோ தப்பு பண்ணியிருந்தா அதுக்கான பாவ மன்னிப்புக்காக தான் நான் வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாம நான் பார்க்க கூடாத ஒண்ணு பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த ஃபாதர் கேட்கிறாரு அப்படி என்ன பாத்தீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த பாட்டி சொல்றாங்க 2 பேர் சேர்ந்து இருந்தாங்க ஒண்ணுமே போடாம, அதை நான் பார்த்துட்டேன், அது மிகப்பெரிய பாவ செயலான ஒண்ணு, சோ அதுக்கான பாவ தண்டனையில இருந்து என்ன காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த ஃபாதர் சொல்றாரு நீங்க தெரியாம தானே பாத்தீங்க, அதனால ஒன்றும் தப்பு கிடையாது, நீங்க மனசு விடாதீங்க எல்லாம் சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த மாதிரி இந்த பாட்டி பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க அந்த பக்கம் பார்த்தா வீட்டை கட்டுறாங்க. வீட்டுல பார்த்தா நம்ம ஹீரோன் அந்த பையனை சாப்பிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோன் இருக்கால அவர் மாதிரியா பண்றா. இவன் ஏன்டா அந்த மாதிரி பண்றா அப்படின்னு சொல்லி கேட்டா இவன் முறையா நேத்து தான் இந்த சம்பவத்தை பண்ணிருப்பா. நேத்து இந்த சம்பவத்தை பண்ணதுனால அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருச்சு. சோ மறுபடியும் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறா. அதனாலதான் ஒரு மாதிரியா ஹீரோ பார்த்து பண்ணிட்டு இருக்கா. அந்த பையனை பார்த்து பண்ண அவன் இருக்கான்ல அவனுங்களை பார்த்து ஒரு மாதிரியா பண்றான். இந்த இடத்துல அவங்க 2 பேர் மட்டும் தான் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் அந்த பாட்டியை கட்டுறாங்க. இந்த பாட்டிக்கு அந்த ஃபாதர் பாவ மன்னிப்பு கொடுத்துட்டு இருக்க வழி இந்த பக்கம் ஹீரோனுக்கு காமிச்சா ஹீரோன் அந்த பையனும் சும்மா பங்கமா சம்பவம் பண்றாங்க. அது ஹீரோனோட ஃபோர்ஸ் இருக்குல்ல அது வேற லெவல்ல இருக்கு. இதுல அந்த பையன் கூட அந்த அளவுக்கு ஃபோர்ஸா இல்ல, ஆனா நம்ம ஹீரோயின் அந்த அளவுக்கு ஃபோர்ஸா இருக்கா. எனக்கு வேணும் சீக்கிரம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிக்கிட்டே பண்ற சம்பவம் எல்லாம் சும்மா பங்கமா இருக்கும். அதுவும் இந்த டைம் இவங்க எங்க சம்பவம் பண்றாங்க தெரியுமா, அந்த பையன் ரூம் கிடையாது நம்ம ஹீரோயின் இருக்கால அந்த ரூம்ல. இவங்க சம்பவத்தை டைனிங் டேபிள் ஆரம்பிச்சு இந்த பொண்ணோட ரூம்குள்ள வந்து சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் சம்பவத்தை முடிச்சு படுத்துட்டு இருக்காங்க. அப்ப அவன் சொல்றான் எனக்கு சீனா ஞாபகமாவே இருக்கு, அவ ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு இருக்க. அது ஹீரோயின் கேட்கறா நீ அவளை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவனும் ஆமான்னு சொல்றான். உடனே ஹீரோயின் நீ கவலைப்படாத, சீனா எங்கேயும் போயிருக்க மாட்டா, சீக்கிரமாவே வந்துருவா, கண்டிப்பா நீங்க 2 பேரும் சேருவீங்க, உங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இந்த சீனை பார்க்கும்போது ஏய் என்னமா சொல்ற, பால் தர எல்லாம் ஓகே, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சம்பவமும் ஒண்ணு பண்ணிட்டு இருந்தீங்களே அது என்னமா, அதை ஏதோ சம்பந்தமே இல்லாம சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, சம்பவம் பண்றீங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அவன் லவர் ஃபீலிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ என்னடான்னா கவலைப்படாதீங்க நீங்க நல்லபடியே சேருவீங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க, என்னமா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயின் அந்த பையனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்க. ஒரு நாள் காலையில பார்த்தா இந்த பெரிய பாட்டி மட்டும் சாப்பிடுறாங்க. அப்ப இந்த பாட்டி சின்ன பாட்டி கேட்கறாங்க என்ன முன்ன மாதிரி லைலா வர்றதே இல்ல, உங்ககிட்ட ஏதாவது சரியா பேசுறாளா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இந்த சின்ன பாட்டி சொல்றாங்க இல்ல எங்கிட்ட சரியா பேசுறது இல்ல, இல்ல முன்னாடி எல்லாம் நல்லா பேசுவா, ஆனா இப்ப அப்படி கிடையாது, இப்ப கூட பாருங்க நம்ம சாப்பிட போட்டிருக்கோம் ஆனா இன்னும் சாப்பிட கூட வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஹீரோனை காமிச்சா ஹீரோன் அந்த பையனும் பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டே அந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. எம்மா சம்பவம் பண்ற ஓகே, நைட்டும் பண்ற பகலும் பண்ற, என்னமா இது கேப் விடாம பண்ணிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது இந்த சீனை பார்க்கும்போது. இவ ஆபீஸ் கூட போகாம இந்த மாதிரி பயங்கரமா சம்பவம் பண்ண அவளுக்கு போன் வருது. போன்ல அந்த ஃப்ரெண்டு தான் பேசுறா ஏ லைலா இன்னைக்கு ஆபீஸ் வரலையா அப்படின்னு சொல்லி. அது ஹீரோன் சொல்றா இல்ல நான் வரல, நான் ஒரு வேலையா இருக்கேன் அப்புறம் கூப்பிடறான்னு சொல்லிட்டு சம்பவத்தை பண்ணிக்கிட்டே பேசிட்டு இருக்கா. இவ சம்பவம் பண்ணிக்கிட்டே பேசும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி டவுட் வருது, என்ன ஒரு மாதிரியா பேசுறா, அதுவும் பேசும்போது இவ்வளவு மூச்சு வாங்குது அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க சம்பவம் பண்ணிட்டு இருக்க அந்த பெரிய படி இருக்காங்கல்ல அவங்களுக்கு டவுட் வருது, இந்த பொண்ணோட ஆக்டிவிட்டிஸ் சுத்தமா சரியில்லை, எனக்கு இப்ப கூட சந்தேகமா இருக்கு இவங்க சம்பவம் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சின்ன பாட்டி போய் கதவு தட்டுறா லைலா லைலா அப்படின்னு சொல்லி. உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க, ஐயோ இந்த சின்ன பாட்டி வந்திருக்காங்க, நீ இங்கே ஒளிஞ்சுக்கோ நான் மட்டும் போறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே வரா. அதுக்கப்புறம் வெளியே வந்து பாட்டி சொல்லுங்க பாட்டின்னு சொல்லி கேட்க உடனே அந்த சின்ன பாட்டி எதுவுமே பேசாம ஒரு நிமிஷம் நவரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் யாராவது இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா உள்ள போனா யாருமே இல்ல, இந்த பையன் சைடா ஒளிஞ்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பாட்டி துணி எடுத்து பாக்குது, துணி எடுத்து பார்த்தா அது துணியில ஒரே பிளட்டா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பாட்டிக்கு சந்தேகம் வந்துருது. அப்புறம் துணியெல்லாம் துவச்சு போடுது, துணி துவச்சு போட்ட பிறகும் அந்த கரை போகாம இருக்கிறதுனால அக்கா இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பெரிய பாட்டிக்கு கொண்டு போய் காட்டுறாங்க. அதுக்கு அந்த பெரிய பாட்டி எதுவுமே தெரியாத மாதிரி அதான் பிளட்டோட கரைன்னு தெரியுது இல்ல, அதையே இங்க இருந்து காட்டுற, ஆமாக்கா இது பிளட் கரை தான் எனக்கு தெரியும், ஆனா இது எப்படி இங்க வந்துச்சு அக்கா உங்களுக்கு எதுவும் சந்தேகம் வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க அது கீழே வச்சுட்டு போய் வேலையை பாரு, சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு போப்போ எனக்கு வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பெரிய பட்டி சொல்லிடுறாங்க. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோன் வேலை செய்யற கம்பெனில டிஎல் இருக்கான்ல அவன் அந்த ஸ்பாட்டுக்கு வரான். அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பாட்டி இங்க லைலா இருக்காங்களா, இங்கதான் தங்கி இருக்கிறதா சொன்னாங்க, உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு உடனே அந்த பாட்டி புரியலப்பான்னு சொல்லி கேட்க இல்ல பாட்டிமா அவங்க என் கம்பெனில தான் ஒர்க் பண்றாங்க, உடம்பு சரியில்லைன்னு சொல்லி லீவ் போட்டுருந்தாங்க,
அதான் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, உடனே இந்த பாட்டி ஓ அப்படியா வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வைக்கிறான். அதுக்கப்புறம் கேட்கறா தம்பி உன் பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லி. அவன் என் பேர் ஜெஃப்ரி வந்திருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே இந்த பாட்டி இரு நான் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவனு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பாட்டி நம்ம ஹீரோனை கூப்பிடலாம்னு சொல்லி உள்ள வராங்க. ஆனா உள்ள வந்தா ஹீரோன் அங்க இல்ல, பக்கத்து ரூம்ல பயங்கரமா சவுண்ட் கேக்குது. அதுக்கப்புறம் அந்த பாட்டி எட்டி பார்க்க மறுபடியும் நம்ம ஹீரோன் அந்த பையனும் அந்த மாதிரி பயங்கரமா சம்பவம் இருக்காங்க, ஒண்ணுமே போடாம. அதை பார்த்த உடனே இந்த கிழவி ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இல்ல சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபம் ஆயிடுறா. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர இவங்க இந்த பக்கம் பார்த்தா சும்மா விட்டு தாட் கிளப்பிட்டு இருக்காங்க, டைப்பா பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாட்டி வெளியே வராங்க. வெளியே வந்து அந்த பையன்கிட்ட இந்த காஃபி சாப்பிடுப்பா, லைலா குளிச்சிட்டு இருக்கா, வந்துருவா நான் கூப்பிட்டு இருக்கேன், வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட காஃபி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் காஃபி குடிச்சதும் என்னப்பா காஃபி நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்க அவன் வாயெல்லாம் நுரத்தள்ளி அப்படி துடிச்சு கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த பாட்டி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் மனசுக்கு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து உள்ள பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அவன் மேல துணியெல்லாம் எடுத்து போட்டு கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த ஃபாதர் இருக்காருல்ல, அந்த பாவ மன்னிப்பு கொடுத்தாரு, அந்த ஃபாதர் அந்த கடைக்கு வராங்க. சிஸ்டர் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி அந்த ஃபாதர் அந்த பாட்டியை பத்தி கேட்க உடனே அந்த பாட்டியும் ஃபாதர் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அந்த ஃபாதர் கேட்கறாரு சிஸ்டர் என்ன இப்படி பண்றீங்க, உங்ககிட்ட ஒரு ஃபேண்ட் கொடுத்தேன் இன்னும் நீங்க தச்சு தரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்ல, அதுக்கு இந்த பாட்டி சொல்றாங்க ஓ ஃபாதர் சாரி உங்க ஃபேண்ட்டை நான் ஏற்கனவே தச்சிட்டேன் இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி காட்ட, அதுக்கு உடனே இந்த ஃபாதர் அளவுலாம் சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு உடனே இந்த பாட்டி இருங்க நான் டேப் எடுத்து அளந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, அதுக்கு அவர் சொல்றாரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருங்க நான் ட்ரையல் ரூம் பாக்குறேன் சொல்லிட்டு அந்த ஃபேண்ட்டை கேட்கறாப்ல. உடனே அந்த பாட்டிக்கு பயம் வருது, ஐயோ இப்பதான் உள்ள ஒருத்தன் அடிச்சு போட்டோம், இது ஒரு பாத்துட்டா பிரச்சனை ஆயிடுமே, இப்போ எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. இல்ல ட்ரையல் ரூம் தானே பண்ணலாம், சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ரூம் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபாதர் உள்ள போக உள்ள போய் ஃபேண்ட் போடுறாரு. ஆனா அதே நேரத்துல யாரோ மெரிக்கிற மாதிரி தெரியுது, என்னடா யாரோ படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கீழே திறந்து பார்த்தா அந்த பையன் இறந்து போயிருக்கான். அதை பார்த்த உடனே அவர் கத்தி பயப்பட ஆரம்பிக்க இந்த பாட்டி டக்குன்னு கத்திரிக்கோள் எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடியே போய் இந்த ஃபாதரை குத்தி அந்த ஃபாதரோட சொல்லி முடிச்சு விட்டுறாப்ல. அந்த இடத்துல அந்த ஃபாதர் இந்த மாதிரி துடிச்சிட்டு இருக்க இந்த பாட்டி மீண்டும் குத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் குத்தி முடிச்சுட்டு கடவுளே நான் பண்ண தப்புக்கு நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து அவளோட தலையில ஊத்தி அவளே ஏதோ ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீன் போயிட்டு இருக்க அந்த பையன் வந்து கேட்கறான் பாட்டி எங்க ஆளை காணவே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சின்ன பாட்டியும் இல்ல வெளியே போயிருக்காங்க, நீ என்ன காலேஜுக்கு தானே போற, போயிட்டு வா ஈவினிங் பேசலாம் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இருக்கால அவளும் ஆஃபீஸ் கிளம்புறா. இவ ஆஃபீஸ் கிளம்பி ரெடியே வெளியே வரும்போது அந்த ஸ்பாட்டுக்கு அந்த பாட்டி வந்துடுறா. லைலா அப்படி சொல்லி கூப்பிட நம்ம ஹீரோயின் பயந்துடுறா. ஒரு நிமிஷம் வா உங்க கூட பேசணும்னு சொல்லி அந்த பெரிய பாட்டி சொல்ல நம்ம ஹீரோனும் போய் அமைதியா உட்கார்றா. அதுக்கப்புறம் அந்த பாட்டிங்க கேக்குறாங்க நீயும் என் பேரனும் லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி. அது ஹீரோயின் ஷாக்கா பாத்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டி திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க சொல்லு உண்மையா நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா இல்ல வெறும் அந்த மாதிரி விஷயத்துக்காக மட்டும் பண்றீங்களா, சொல்லுமா சொல்லு, எனக்கு உண்மையில இது வரைக்கும் கோவமே இல்ல, ஏன்னா நீ மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது, நீ ரொம்ப சுத்தமா இருந்திருக்க, நீ முதல்ல இங்க தான் வந்து சம்பவமே பண்ணிருக்க, அது எனக்கு தெரியும், அதை நீ சொல்லணும்னு சொல்லி இல்ல உன் பிளட்டே காமிச்சு கொடுத்துருச்சு. சோ நீ ஹார்ட் ஒர்க் பண்ற பொண்ணு, அழகான பொண்ணு, அது மட்டும் இல்லாம குடும்பத்தை பத்தி யோசிக்கிற பொண்ணு, உன்ன மாதிரி பொண்ணு இருந்தா கரெக்டா தான் இருக்கும், சொல்லுமா நான் கேட்டுட்டே இருக்கேன் நீ சொல்லாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பாட்டி கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப ஹீரோன் எதுவுமே பேசாம ஒரு மாதிரி ஆயிடுறா. அது மட்டும் இல்லாம அளவும் ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பாட்டி என்ன பண்ணுது அப்படின்னா அதோட ஸ்டோரி சொல்லுது, இந்த மாதிரி நான் ஒரு காலத்துல இருந்தேன், நானும் லவ் பண்ணேன், ஆனா என்ன ஏமாத்திட்டாங்க, நானும் உன்ன மாதிரி தான், உன் அளவு தான் எனக்கு இருக்கும், இந்த மாதிரி தான் கழுத்து இருக்கும், இந்த மாதிரி தான் இந்த இடம் இருக்கும் அந்த இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்த காமிச்சு அந்த இடத்த பிடிச்சி அழுத்தவும் செய்யறா. இந்த சீனை பார்க்கும்போது இந்த அளவுக்கு நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை பாட்டி, அம்மாவை நீ இங்க பிடிச்சி தான் காப்பாத்திவா அப்படின்னு சந்தானம் சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா ஒவ்வொரு பார்ட்டியும் எக்ஸ்பிளைன் பண்ற அப்படிங்கிற விதத்துல அந்த பார்ட்டை பிடிச்சி அழுத்தவும் செய்யறா தேய்க்கவும் செய்யறா. ஆனா அந்த பாட்டி இந்த மாதிரி பண்ண நம்ம ஹீரோன் அழுந்துகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்டே இந்த பாட்டி டக்குன்னு என்ன பண்ணுது அப்படின்னா கையில ஒரு கட்சி பிடித்து அப்படியே மூக்கில் வச்சு அடைக்க ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி பொண்ணுலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோன் அப்படியே மயங்கிடுறா. ஆனா ஹீரோன் மயங்கிதான் இருக்கா. ஆனா அந்த கிளவி என்ன நினைக்கிறா அப்படின்னா நம்ம ஹீரோன் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பாட்டி கிட்ட சொல்றா, போ இவளை கொண்டு போய் ரூம்ல தள்ளி விடு, மிச்சம் மீதி நான் அப்புறம் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த சின்ன பாட்டி கொண்டு போய் ரூம்ல தள்ளி விட்டுறா. அதுக்கப்புறம் அந்த பெரிய பாட்டி சொல்லுது, போ அவ துணியெல்லாம் கொண்டு போய் நெருப்புல போட்டு ஏறி அப்படின்னு சொல்லி. அங்க இந்த சின்ன பாட்டி சொல்றாங்க, அக்கா நீங்க முன்ன மாதிரி மறுபடியும் பழைய எப்படி மோசமாயிட்டே வரீங்க, அந்த மாதிரி ஆகாதீங்க அப்படின்னு சொல்ல உடனே இந்த பெரிய பாட்டி எங்க என் மூஞ்ச பார்த்து சொல்லு, உனக்கு என்ன அவ்வளவு தைரியம் வந்துருச்சா, இன்னும் எங்கிட்ட ஒரு மாதிரியா பேசுற அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட கோவப்படுறா. அதுக்கப்புறம் அந்த சின்ன பாட்டி எதுவும் பேசாம அந்த பெரிய பாட்டி என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி இந்த பேக் அந்த துணி இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எரிச்சிடுறாங்க. இவங்க இந்த மாதிரி பண்ண நம்ம ஹீரோன் இருக்கால அவ எழுந்துறா. அவ எழுந்த ரூமை பார்த்தா ஒரு இருட்டா இருக்கு. அதுக்கப்புறம் போன்ல டார்ச் அடிச்சு பாக்குறா. அந்த இடத்துல பார்த்தா அந்த ஃபாதர் இறந்து போயிருந்தார்ல அவருடைய பாடி, அதுக்கப்புறம் அந்த கம்பெனில இருப்பான டிஎல் அவனுடைய பாடி அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்கு. இதை பார்த்த உடனே கத்த ஆரம்பிச்சிடறா. இவன் இந்த மாதிரி அழுந்து கத்திட்டு இருக்க இந்த பாட்டி மெதுவா பழைய பாட்டு வச்சு கேட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியா துணி தச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோன் போன் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கா. ஆனா உள்ள சுத்தமா டவரும் இல்ல, போனும் பண்ண முடியல. இவன் இந்த மாதிரி ஹெல்ப்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்க வெளியே பார்த்தா நம்ம ஹீரோனோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. தன்னோட பொண்ணை பார்க்கலாம்னு சொல்லி அவங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எந்த விஷயம் தெரியாது, சரி அவங்க பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. வந்தாங்க ஒருத்தர்கிட்ட அந்த அட்ரஸ் சொல்லி கேட்கறாங்க. அவரும் இந்த பக்கம் போய் இந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூட் சொல்றாப்ல. அதுக்கப்புறம் அந்த பாட்டி வீடு இருக்குல்ல அந்த ஸ்பாட்டுக்கே வந்துடுறாங்க. வந்துட்டு பாட்டி லைலா இங்க தானே இருக்காங்க, நான் வந்து அவளோட அம்மா, இது வந்து
அவரோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கிட்ட சொன்னதும் அந்த பாட்டி ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க லைலாவோட அம்மாவா? வாங்க 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 உள்ள வாங்க, அவ இங்கதான் இருக்கா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறான். அதுக்கப்புறம் இவங்களும் வந்து உட்காந்துட்டு இருக்க, ஒரு நிமிஷம் இங்கே உட்காருங்க, நான் உள்ள போயிட்டு ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் சொல்லிட்டு உள்ள போய் ஜூஸ் போடுறேன் அப்படிங்கிற பேர்ல அந்த ஜூஸ்ல வழக்கம் போல விஷத்தை கலக்குறா. அப்புறம் அந்த சின்ன பாட்டி வராங்க, இவங்க 2 பேரும் இருக்கிறத பார்த்து யாருமா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த லேடியும் சொல்றாங்க இந்த மாதிரி நான் லைலாவோட அம்மா அப்படின்னு சொல்லி. உடனே இந்த பாட்டியும் லைலாவோட அம்மாவா நீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இந்த பெரிய பாட்டி ஜூஸ் எடுத்துட்டு வராங்க. அதை பார்த்த உடனே இந்த சின்ன பாட்டி இருக்கால அவளுக்கே ஒரு மாதிரி ஆகுது. ஏடா இவ ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கா, பாவம் ஒரு குழந்தையா இருக்கு, அது இல்லாம அவங்க அம்மா வந்திருக்கா, அவங்களாம் என்ன பாவம் பண்ணாங்க, இவ திருந்தவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி அவ பாத்துட்டு இருக்க. உடனே இந்த பெரிய பாட்டி இங்க என்ன பண்ற, நீ வீட்டுல தானே இருக்கணும், கடைக்கெல்லாம் வர அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கோவமா பேசுறா. அப்புறம் ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அந்த சின்ன பாட்டியும் பாக்குறாங்க, அந்த பெரிய பாட்டியும் பாக்குறாங்க. அந்த சின்ன பாட்டி என்ன பண்றா அப்படின்னா கண்ணிலே சிக்னல் கொடுக்குறா, வேணாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. உடனே ஹீரோட அம்மா உஷாராயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன பாட்டி அங்கிருந்து போக, இந்தாங்கம்மா ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்லி ஜூஸ் கொடுக்குறாங்க. இவங்க ஜூஸ் கொடுத்ததும் இல்லம்மா ஜூஸ் எல்லாம் வேணாம், சளி பிடிச்சிக்கும், இப்ப எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸ் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அதுக்கு உடனே இந்த பாட்டி இல்ல நான் ஐஸ் எல்லாம் போடல, நீங்க குடிங்க, நல்லா இருக்கும், ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க, நல்ல எனர்ஜியாவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டே இருக்கா. அதுக்கு அவங்க இல்ல வேணானா வேணாங்க விட்டுருங்க, நாங்க அப்புறம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. அவங்க போன பிறகு இந்த பாட்டிக்கு செம கோவம் வந்துருது, என்னடா அது நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகலையே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா சாமி கிட்ட ப்ரே பண்ற அப்படிங்கிற பேர்ல ஒரு மாதிரியா பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் வழக்கம் போல சாமி கும்பிட்டு சாப்பிடுவாங்கல்ல, அதே மாதிரி சாப்பிட உட்கார்றா. அப்ப அந்த பையன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே இங்க உட்கார அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி சொல்ல, அதுக்கு அவன் சொல்றான் உட்கார முடியாது, சீனா எங்க ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு சொல்லிதான் ஆகணும்னு சொல்லி அவன் கத்த ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் சிம்பிளா சொல்றா நான் அவளை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி. உடனே அவன் ஷாக்கா பார்க்க, அதுக்கு மறுபடியும் சொல்றா ஏன்னா கடவுள் சொல்ற எல்லா கட்டளைகளும் நிறைவேற்ற வேண்டியதோட கடமை, அவ எதையுமே பின்பற்றல, அவ ரொம்ப தவறானவ, ரொம்ப மோசமானவ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கருத்து சொல்றான் அப்படிங்கிற பேர்ல லூஸ் தனமா எதுவும் சொல்லிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி சொல்ல நீ என்ன லூசான்னு சொல்லி அவன் கேட்கறான். அதுக்கு மறுபடியும் அந்த பாட்டி சொல்றா நான் உன்னோட ஆன்மாவை பாதுகாத்திருக்கேன், அதுக்கு நீ எனக்கு நன்றி தான் சொல்லணும், இந்த மாதிரி கோவப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவ கத்தி பேசுறா. அவ கத்த இவனும் கத்த ஆரம்பிச்சிடறான். அதே மாதிரி உன் ஃப்ரெண்டுன்னு சொல்றல லைலா, அவ கதையும் முடிச்சிட்டேன், இனிமே அவளும் உங்ககிட்ட வரமாட்டா, எல்லாம் கடவுள் செயல், கடவுளை என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் பாட்டி விளையாடாதீங்க, லைலா எங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேட்டுட்டே இருக்கான். அந்த கிளவி டக்குன்னு என்ன பண்றா அப்படின்னா கத்தி எடுத்து அவன் வயிற்றிலையும் இறக்கிறான். நீ எல்லாம் இருக்கவே கூடாது, கலாச்சாரம் கெட்டு போறதுக்கு உன்ன மாதிரி ஆளுங்க தான் காரணம், பேரனா இருந்தாலும் தப்பு கிடையாது, நீ இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இந்தியன் தாத்தா ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த மாதிரி குத்தி முடிச்சதும் அவன் கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த கிளவி யோசிக்கிறா இன்னும் நம்ம ஹீரோனை ஃபுல்லா முடிக்கலையே, சரி அவளையும் முடிச்சிடலாம் சொல்லிட்டு ஒரு கத்திரிக்கோள் எடுத்துட்டு உள்ள வர நம்ம ஹீரோன் படுத்துட்டு இருக்கா. அப்புறம் கிட்ட வந்து குத்தலான்னு சொல்லி வரா. அப்ப டக்குன்னு ஹீரோன் எழுந்து அவகிட்ட பயங்கரமா சமாளிக்கிறா. அப்புறம் ஹீரோன் அந்த பாட்டியும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோன் என்ன பண்றா அப்படின்னா அந்த பாட்டியோட தலையை பிடிச்சி மண்டையை உடைச்சு விட்டுறா. இந்த மாதிரி மண்டையை உடைக்க அந்த பாட்டி கத்திரிக்கோள் எடுத்து நம்ம ஹீரோன் காலில் இறக்கிறா. மறுபடியும் ஹீரோன் என்ன பண்றா அப்படின்னா அந்த கிளவி உதச்சு அவளை தள்ளி அந்த ஸ்பாட்ல கதையை முடிச்சு விட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோனும் பயங்கரமா அடிபட்டு வெளியே வராங்க. யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே வெளியே வராங்க. இவங்க இந்த மாதிரி வெளியே வர கடைசியில போலீஸ் அப்புறம் மீடியான்னு சொல்லி எல்லாரும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஸ்பாட்டுக்கு வந்து சின்ன பாட்டி இருக்குல்ல, அந்த பாட்டி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த பெரிய பாட்டி பார்த்தா இன்னும் சாகல போல, அவளை ஆம்புலன்ஸ்ல கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்டா அந்த பாட்டி எல்லாம் வச்சிட்டு இருக்கீங்க, காலம் போன காலத்துல பல பேரை போட்டு தள்ளிட்டு இருக்கு, இது கதையை முடிச்சு விட்டுருக்கலாமே, ஏன்டா பண்ணி டெவலப் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்க டக்குனு சீன் அப்படியே கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தா ஒரு புதுசா ஒரு பொண்ணு காட்டுறாங்க. யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த பொண்ணு ரூம் தேடிட்டு இருக்கா. சார் இங்க வீடு ஏதாவது வாடகை இருக்குமான்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட கேட்கறா. அதுக்கப்புறம் ஒருத்தர் சொல்றாங்க இந்த பாட்டி இருந்தாலும் பழைய வீடு, அந்த வீட்டை பத்தி. அந்த வீட்டுக்கு இந்த பொண்ணு வரா. அந்த வீட்டுல இப்ப யாரா இருக்காங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் இருக்கால, நம்ம ஹீரோயினும் அந்த பேரன் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. ஜாலியா சம்பவம் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த வீடு மொத்தமா அவங்க மட்டும் தான் இருக்காங்க. அப்ப அந்த பையன் நியூஸ் பேப்பர்ல படிக்கிறான், அந்த பாட்டிக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, ஆக்சுவலி சாகர வரைக்கும் ஜெயில் தான் அப்படின்னு சொல்லி. அந்த பேப்பர் அவன் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கேட்கறா, பாப்பாய் உனக்கு அவங்களை பார்க்கணும் போல சொல்லி தோணுதா? ஒன்னும் பிரச்சனை இல்லை, உனக்கு பார்க்கணும்னு சொல்லி தோணுச்சுன்னா சொல்லு, ஒரு டைம் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அந்த பையன் அமைதியா இருக்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டி காட்டுறாங்க. அந்த பெரிய கிளையும் சின்ன கிளையும் ஒன்னா தான் இருக்காங்க. அந்த பெரிய கிளவி வாழ்க்கையை இழந்த மாதிரி அப்படியே சோகமா இருக்கா. அந்த சின்ன பாட்டி சொல்லிட்டே இருக்கா, அக்கா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க, நீங்க நார்மலா இருங்க, நீங்க நார்மலா இருந்தா தான் நான் நார்மலா இருக்க முடியும், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க இந்த மாதிரி இருக்கிறது அப்படி சொல்லிட்டு அந்த சின்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. அந்த பெரிய பாட்டி இருக்காங்கல்ல, அவ எதுவுமே பதில் சொல்லாம இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா டக்குன்னு அப்படியே உயிர் போயிடுது. அதுக்கப்புறம் அந்த சின்ன பாட்டி அல்றா, அக்கா போயிட்டியா, அக்கா இந்த மாதிரி என்ன விட்டு போயிட்டியா அப்படி சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. இவ அழுக இந்த சீனை கட் பண்ணிட்டு அந்த பக்கம் அந்த பொண்ணை கட்டுறாங்க. அந்த பொண்ணு கேட்ல வந்து இவங்களை கூப்பிட அந்த பையன் வெளியே வரான். சொல்லுங்க யாருங்க நீங்கன்னு சொல்லி அவன் கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, எனக்கு ரூம் வேணும், இங்க ரூம் இருக்குன்னு சொன்னாங்க, அதான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் பார்த்தா அவனும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோன் அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட பேசுறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப நல்லாவே பேசுறா. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு ரூம்லாம் சுத்தி கட்டுறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு கேக்குது, ரொம்ப பெரிய வீடா இருக்கே, எவ்வளவு வாடகை அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த பையன் நம்ம ஹீரோனை பார்க்க, நம்ம ஹீரோன் அந்த பையனை பார்க்கறா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா நைட் ஆயிடுது. அதுக்கப்புறம் நைட் பார்த்தா இப்போ வாடகைக்கு வந்தாலும் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு குளிச்சிட்டு இருக்கா, உள்ள ஒண்ணுமே போடாம. இந்த மாதிரி குளிக்கும் போது ஒரு மாதிரியே சவுண்ட் கேக்குது. அது மட்டும் இல்லாம அவ ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி சவுண்ட் கேக்குது. ஏடா ஒரு மாதிரி சவுண்ட் கேக்குது, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பக்கத்து ரூம்ல அந்த ஹோல் இருக்கும்ல, அது வெளியே பாக்குறா. அது வெளியே பார்த்தா வழக்கம் போல நம்ம ஹீரோன் அந்த பையனும்
சும்மா தாறுமாற சம்பவம் பண்றாங்க. அதை பார்க்க அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. ஏடா இப்படி சம்பவம் பண்றாங்க, இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னாங்க ஆனா அப்படி தெரியல அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதை பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்றா. பாக்குறது மட்டும் இல்லாம டக்குனு என்ன பண்றா அப்படின்னா செல்ஃபா அவளுக்கு அவளே அந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்கா. அங்க அவங்க 2 பேரும் சம்பவம் பண்ண அதை பார்த்து இந்த பொண்ணு இங்க சம்பவம் பண்ண இந்த சீனே ரொம்ப டாப் நாச்சா இருக்கும் இந்த படத்துல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 இடத்துலயும் சம்பவம் போயிட்டு இருக்க இந்த ரூமுக்கு இன்னொரு இடத்துல இருந்து பாக்குற மாதிரி ஒரு வழி காட்டுறாங்க. அந்த இடத்துல கேமரா ஜூம் பண்ணி கொண்டு போனா இந்த வீட்டோட மெயின் டோர் இருக்கும்ல, அந்த டோர்ல யாரும் நடந்து வர மாதிரி இருக்கு. யாரும் நடந்து வரான்னு சொல்லி பார்த்தா வேற யாரும் இல்ல, அந்த பாட்டி இருக்கல்ல அவருடைய ஆவிதான் நடந்து வருது. அடா பாவிகளா, ஏன்னா கடைசியில் பேய் படம் மாதிரி கொண்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறீங்க. எக்ஸாக்ட்லி கரெக்ட். இந்த கிளவி பேயா கூட வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களை கொள்ளுவா அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை அப்படியே முடிச்சிடறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படம் குறிப்பா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு தரமான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.